தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. மற்றும் ஒரு அண்மை செய்தி. சென்னை பல்லாவரம் அருகே அதிமுக சார்பில் 200 ரூபாய் பணத்துடன் பொங்கல் தொகுப்பினை வாங்குவதற்கு கூட்டம் அலைமோதியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், விவரங்கள். வணக்கம். பல்லாவரம் அருகே அதிமுக சார்பில் 200 ரூபாய் பணத்துடன் பொங்கல் தொகுப்பினை வழங்கியதால் அதிகமான கூட்டம் நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அஸ்தினாபுரம் பகுதியில் 35 வார்டு சார்பில் எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட இணைச் செயலர் சண்முகம் என்பவர் ஏற்பாட்டில் இந்த குமரகுன்ற சந்திப்பில் 2000 நபர்களுக்கு புடவை மற்றும் கரும்பு பொங்கல் அதுக்கு தேவையான பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்காக முறையாக ஏற்கனவே அந்த 2000 நபர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில அதுக்கான பகுதியை அந்த தொகுப்பினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சன்சிங் என்பவர், அதே போன்று நகரமன்ற துணைத் தலைவர் ஜெயபிராஜ் என்பவர் வழங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த சண்முகம் என்பவர் கையில் கட்டுக்கட்டாக பணத்தை வைத்துக் கொண்டு 200 ரூபாவை பொங்கல் தொகுப்பினை வழங்க ஏற்பாடு தர தொடங்கினார். இதனால் இந்த தகவலை அறிந்த அந்த பகுதியை சேர்ந்த ஏராளமானவர்கள் அந்த கூட்டத்தில் புகுந்தனர். குறிப்பாக அந்த பொங்கல் தொகுப்புடன் அந்த 200 ரூபாயை வாங்குவதற்கு ஒரே நேரத்தில் அதிகமானவர்கள் வந்ததால் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் கடும் சிரமத்திற்கு உள்ளானர். குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள வயதானவர்கள், பெரியவர்கள் கடும் அவதியாயிருந்தது. குழந்தைகளை அந்த கூட்டத்தில் தொலைத்தது காரணத்தால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. இருந்த போதிலும் காவல்துறையினர் அந்த குழந்தைகளை கண்டுபிடித்து பெற்றோடு அனுப்பி வைத்தனர். ஒரே நேரத்தில் இந்த கூட்டத்தை சேர்த்து 200 ரூபாயுடன் பொங்கல் தொகுப்பை வழங்கியதால் இந்த கூட்ட நெரிசல் காரணமாக அமைந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி கந்தன். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.